அமைதியான அரசு நூலகம் அது. அதில் அமர்ந்து ஆர்வமாய் படித்துக் கொண்டிருந்தாள் அழகான யுவதி ஒருத்தி. தனியாக அமர்ந்தபடி அவள் அருகே இருக்கையொன்று காலியாக இருக்கவே மெல்ல புன்னகைத்தபடி அருகே போனான் அழகான யுவன் ஒருவன். நூலக அமைதி கலைத்து சன்னமாக முணுமுணுத்தான். அருகிலே நான் அமரலாமா? அவ்வளவுதான். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். காட்டுத்தனமாக கத்திவிட்டாள். என்ன, இன்றிரவு உன்னோடு தங்குவதா? என்ன நினைத்தாய் என்னை? நான் யார் தெரியுமா? சத்தம் கேட்டு சத்தத்தின் உள்ளடக்கத்தை உணர்ந்து நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த எல்லோருமே அவனை திரும்பி பார்க்க அவமானத்திலே ஆடி போனான், கூனி குறுகி போனான். அங்கிருந்து அகன்று போய் தூரத்தில் இருந்த காலி இருக்கையில் அமைதியாய் அமர்ந்து வாசிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் போனது. அவமானப்படுத்திய அந்த அழகான யுவதி மெல்ல எழுந்து அவன் அருகில் போய் அமர்ந்து நூலக அமைதியை சன்னமாக கலைத்து முணுமுணுத்தாள். மன்னிக்கவும், நான் மனோதத்துவம் பயிலும் மாணவி. போலி குற்றச் சூழலிலே உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று ஆய்வு பார்க்கவே இப்படி செய்தேன். அவ்வளவுதான். அவன் நிமிர்ந்து பார்த்து விட்டு கத்திவிட்டான். என்ன, ஒரு இரவுக்கு 1000 ரூபாயா? அதெல்லாம் முடியாது. என்ன நினைத்தாய் என்னை? நானெல்லாம் வர முடியாது. நான் யார் தெரியுமா? இரண்டாம் சத்தத்தை கேட்டு சத்தத்தின் உள்ளடக்கத்தை உணர்ந்து அங்கே படித்துக் கொண்டிருந்த எல்லோருமே அவளை திரும்பி பார்க்க அவமானத்தில் ஆடிப்போய் விட்டாள் அவள். அவர்கள் ஆடி அடங்க இப்போது இவன் முணுமுணுத்தானா? மன்னிக்கவும், நான் சட்டக்கல்லூரி மாணவன். நிரபராதி ஒருவரை குற்றவாளியாக்குவது எப்படி என்று ஆய்வு பார்க்கவே நான் அப்படி செய்தேன். இதுதான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பதோ? உன் பக்கத்து நியாயமும் விளைவும் அடுத்த பக்கத்துக்கும் பொருந்தும் தானே. பதிலுக்கு பதில் வாதாட பலருக்கு தெரியும். ஆனால் மனதோடு மனதாய் உறவாட சிலருக்கு மட்டும்தான் தெரியும். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அவமானம் அல்ல, தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே அவமானம். அதிர்ச்சி தரும் எவரும் அதை பெறவும் தயாராக இருக்க வேண்டும். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் பாடமாகவே வந்தவர்கள். கண்டுபிடியுங்கள். எவ்வளவுதான் திட்டு வாங்கினாலும் எதுவுமே நடக்காதது மாதிரி பேச நண்பனால் மட்டுமே முடியும். உன்னை யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரே ஆயுதம்தான் அவமானம். இது சாக்ரட்டிஸ். நீங்கள் அவமானம் அடையாதிருக்க ஒரே வழி நீண்ட நேரம் சிந்தித்த பின் உங்கள் நாவை அசைப்பதுதான். எதிர்பாராத சோதனை வேளையில் பொறுமையாயிரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது.